ஹாய் எவ்ரிவன். நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து வாட்டர் டேங்கில் தண்ணி இல்லைன்னா நம்ம மோட்ரு ஆன் பண்ணிட்டு எப்பயாச்சும் வந்து நம்ம மோட்ரு ஆஃப் பண்ண வந்துடுவோம். அதனால் வந்து வாட்டர் டேங்க்கில் தண்ணி ஓவராக ஃபில் ஆகி வேஸ்ட்டாக கீழே போயிட்டுருக்கோம். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் சர்க்யூட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். BC547 Transistor 5 தேவை, LED 5 தேவை, 470 ohms resistor 5 தேவை, கொஞ்சம் கனெக்டிங் வயர்ஸ். இதுக்கு பவர் சப்ளை 5 volt to 12 volt வரைக்கும் தந்துடலாம். உங்களுக்கு சர்க்யூட் டயக்ராம் வேணும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணால் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செய்யலாம். நான் வந்து பிரெட் போர்டில் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து பவர் சப்ளை கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ரோ பாசிட்டிவ், செகண்ட் ரோ நெகட்டிவ். இப்போ டிரான்சிஸ்டர் பின்னோட் சொல்கிறேன். கலெக்டர், பேஸ், எமிட்டர். இப்போது 5 டிரான்சிஸ்டரையும் பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணுங்கள். அடுத்தது டிரான்சிஸ்டரோட எமிட்டர் பின்னை வந்து பவர் சப்ளை நெகட்டிவில் கனெக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி எல்லா டிரான்சிஸ்டரோடைய எமிட்டர் பின் வந்து பவர் சப்ளை நெகட்டிவில் கனெக்ட் பண்ணுங்கள். அடுத்து எல்இடி எடுத்துக்கோங்க. எல்இடியில் பெரிய பின் வந்து பாசிட்டிவ், சின்ன பின்னு நெகட்டிவ். இப்போது நெகட்டிவ் பின்னை வந்து டிரான்சிஸ்டரோடைய கலெக்டர் பின்னில் கனெக்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம எல்இடி கனெக்ட் பண்ண ஒன்றுத்துக்கு இது மாதிரி எல்லாத்துக்கும் கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது 470 ohm ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. இதை வந்து எல்இடியோடைய பாசிட்டிவ்லேருந்து பவர் சப்ளையோடைய பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி மீதி 4 LED இருக்குது. 4 LED பாசிட்டிவ் வந்து 470 ohm ரெசிஸ்டன்ஸ் போட்டு பவர் சப்ளை பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 6 வயர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 6 வயர் எதுக்குன்னு சொல்கிறேன். இப்போ நான் இந்த ஆரஞ்சு ஒயர் வந்து உங்கள் டேங்க்கு கீழே செட் பண்ணணும். இந்த ரெட் ஒயர் வந்து உங்கள் டேங்க் லெவல் வந்து 20% செட் பண்ணணும். அப்புறம் இது வந்து 40%க்கு, இது வந்து 60%, இது வந்து 80%, இது வந்து 100%. டிரான்சிஸ்டர் சென்டர் பின் இது மாதிரி 5 டிரான்சிஸ்டருடைய சென்டர் பின்னில் வந்து ஒரு ஒயர் எடுத்துருக்கேன். இந்த ஒயர் வந்து சென்சார் ஒயர், இது வந்து காமன் ஒயர். இந்த ஒயர்ஸை வந்து எப்படி நம்ம வாட்டர் டேங்க்கில் கனெக்ட் பண்ணுறது பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் ஆரஞ்சு ஒயர் வந்து காமன் கீழே கனெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் ரெட் ஒயர் வந்து 20%, அது வந்து ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டரோட சென்டர் பின். அப்புறம் பிளாக் ஒயர் வந்து 40%, அது வந்து செகண்ட் டிரான்சிஸ்டரோடைய சென்டர் பின். அப்புறம் 60% வந்து நான் ப்ளூ எடுத்திருக்கேன், அது வந்து 3ஆம் டிரான்சிஸ்டரோடைய சென்டர் பின். அப்புறம் 80% வந்து ஒரு ஒயர் வருது, அந்த ஒயர் வந்து ஒயிட் ஒயரு, அது வந்து 4ஆவது டிரான்சிஸ்டரோடைய சென்டர் பின். அப்புறம் 100%க்கு ப்ரௌன் எடுத்திருக்கேன், அது வந்து 5ஆவது டிரான்சிஸ்டரோடைய சென்டர் பின். இப்போது ஒரு லெவல் வந்தோடனே ஒரு லைட் எரியும். அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ லெவல் தண்ணி இருக்குன்னு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பவர் சப்ளை ஆன் பண்ணிவிடுங்க. இப்போ நான் தண்ணி ஊற்றுறேன். இப்போது 20% வந்தோடனே லைட் எரியுது, 40% வந்தோடனே லைட் எரியுது. இப்போது 100% வந்தோடனே 5 லைட்டும் எரியுது. அப்போது ஒரு லைட் எரிஞ்சால் 20%, இது மாதிரி 5 லைட்டே எரிஞ்சால் ஃபுல் டேங்க் அடுத்தோம். நீங்கள் ஒரு லைட்டை வச்சு தண்ணி லெவல் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிக்கலாம் ஏன் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ இம்ப்ரூவ் பண்ணி போடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் தேவைப்பட்டா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனுக்கு கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. ஃபுல் வீடியோ பார்த்து தேங்க்ஸ். நம்ம நெக்ஸ்ட் சந்திப்போம்.